எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் 51வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை எண்ணத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏன்னா தாவீது பாவத்துக்குள்ள உட்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சங்கீதம் 51வது பாருங்க. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவருக்கு பாவத்தை உணர்த்தும் பொழுது பாருங்க அவர் என்ன செய்யறாரு, இந்த சங்கீதத்தை பாடுறார். அப்படின்னா அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றார். அது போலதான் இன்னைக்கு நம்ம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும், என்ன துணிகரமான காரியங்கள் செய்திருந்தாலும், ஒரு தேவ மனுஷனுக்கு முதல்ல கர்த்தருடைய சமூகம், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா தேவ சமூகத்துக்கு போனா தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாரு. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுத்துவார். ஆனா அவருடைய வார்த்தையை கேட்காம போகும் பொழுதுதான் இந்த ரெண்டும் நமக்கு தடங்களா இருக்கு. தாவீது இதைத்தான் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க. ரெண்டாவது இங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர், அது ரெண்டையும் என்னை விட்டு விளக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க துணிகரமான பாவம் செய்திருந்தாலும், துணிகரமான அக்கிரமங்கள் செய்திருந்தாலும், ஒருவேளை ஆண்டவர் பாருங்க உங்களுடைய பாவங்களை நிமித்தம் துக்கப்பட்டு உங்களை விட்டு தூரமா போயிருந்தாலும், இன்னைக்கு அவருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு நீங்க ஒப்புரவாகுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தருடைய திட்டத்துக்கு பாருங்க, கர்த்தருடைய பாருங்க விருப்பத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து அவர் திரும்பியும் உங்களை புது பிள்ளையாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதால இந்த ரெண்டு வசனத்தை இந்த காலை வேளையில நல்லா படிங்க. உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. சமூகத்தை இழந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. மனங்கசந்து அழுது பாருங்க, கண்ணீர் விட்டு கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்புரவாக்குங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, முழங்கால் போட்டு உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.